எல்லாருக்கும் ஆக்சுவலாக எனக்கு சூப்பரான ஒரு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஸ்வீட்டியாக ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது இந்த ஃப்ரூட்டை வச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கோவா. அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடு கோயம்புத்தூருங்க கேரளா கன்னியாகுமரி சைடு வந்து இதோட பேர் வந்து பேரிக்காய் இல்லை, பேரிக்காய்னா பியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது. இது வந்து பேரக்காய். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு ஆக்சுவலாக 2-3 இருக்குது. அது எப்படின்னா, அந்த கொய்யாக்காய் வந்து லெமன் இருக்குல்ல அந்த சைஸில் தான் இருக்கும். அவுட்ரு வந்து க்ரீன் கலரில் உள்ளே ரெட்டிஷாக இருக்கும், ஆனால் லெமன் சைஸில் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்னர் சைட்லேயுமே வந்து ரெட்டாக இருக்கும். அவுட் சைடில் வந்து பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும். ஆனால் வந்து சைஸே வந்து லெமன் சைஸில் தான் இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நான் என் ஊருக்கு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது அந்த வெரைட்டி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த க்ரீன் வித் ரெட் அது நான் பார்த்துருக்கேன். இங்கேயே அது வந்து பெரிய சைஸில் இருக்குது வெளியே ஷாப்ஸ்லாம். பட் வந்து அந்த உள்ளாடியும் கொஞ்சம் பிங்க் கலரில், வெளியே வந்து பீட்ரூட் கலர் ரெட்டு, டார்க் ரெட்டு அந்த கலர் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப குட்டி லெமன் சைஸில் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொய்யாக்காவை வந்து நான் கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வந்து சுகர் கொஞ்சமாக, ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான். மிக்சியில் போட்டு இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கோவா வந்து ரொம்பவே திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு ஜூஸ் கன்சிஸ்டன்சி வரும். வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபைபர் ஹை கண்டென்ட்டு. நிறைய வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நியர்லி 4-5 கப் ஆட் பண்ணுறேன். தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து கோவா தான் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட். பெஸ்ட்டு வந்து மெடிசினல் ஃப்ரூட் இருக்கிறதுமே வந்து கோவா தான். ஒரு டாக்டர் வந்து இது பண்ணப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பெஸ்ட்டு மெடிசினல் வந்து ஹை மெடிசன் கண்டென்ட் இருக்கிறது வந்து கோவா ஃப்ரூட்டில் மட்டும்தான். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஜூஸ் பண்ணலாம். இது ஒரு வெரைட்டி. மோஸ்ட்லி ஜிஞ்சர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த அதோட அந்த கொஞ்சம் ஜிஞ்சரோட டேஸ்ட் வந்து ஹைலைட் ஆகி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம எப்படி அந்த மசாலா சோடாலாம் கொடுப்போம்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.